கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளைக்கு செலுத்துகிறோம். எல்லா பிரதிகூலங்களிலும் நீங்க மாத்திரம் எங்களுக்கு எப்போதும் அனுகூலமா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் அடிப்படையாக கொண்டு அந்த let us go on, நாம் கடந்து போவோமாக என்ற தலைப்பில் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிக்கிறோம். வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபடியும் பூரணராகும்படி நாம் கடந்து போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், அஸ்திபாரம் என்ற அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா நம்புகிறேன். அஸ்திபாரத்துக்கு பயன்படுத்தின எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பர்பஸ், நோக்கம் என்ற அர்த்தம். அஸ்திபாரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை தமிழ்ல அஸ்திபாரம், ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும் ஃபவுண்டேஷன். இதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை சாத்தா. சாத்தா என்றால் பர்பஸ், நோக்கம். அஸ்திபாரத்தை நாம் என்ன செய்யணுமா, மறுபடியும் போடாமல் என்ன செய்யணும், கடந்து போவோமாக. இது பழைய ஏற்பாட்டில் அந்த அஸ்திபாரத்துக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க எபிரேய வார்த்தை சாத்தா. சாத்தா என்றால் பர்பஸ், நோக்கம். நீங்கள் நானும் ஒரு நோக்கத்துக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப போட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. இதை தாண்டி நாம் போக வேண்டிய அவசியம் உண்டு. எபிரேயர் 6:1 இப்படி சொல்லுகிறது. ஆகையால், அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? ஆகையால் அர்த்தம் என்ன? அதுக்கு மேல ஒண்ணு சொல்லிட்டு சொல்றார். ஆகையால் என்ன? ஆகையால் 5:12 அதிகாரம் 12, 13, 14 இந்த 3 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, காலத்தை பார்த்தால் போதுமா? போதகர்னா யாரு? போதகர்னா யாரு? எங்க போதகர்னா யாரு சொல்லுங்களேன்? பாஸ்டர் இல்ல, கவனித்துக் கொள்ளுங்கள். போதகர் என்றால் யாரு கிடையாது? பாஸ்டர் கிடையாது. போதகருக்கு சரியான அர்த்தம் வந்து டீச்சர். அது பைபிள டீச் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் போதகர். பாஸ்டர் என்றால் மேய்ப்பன். மேய்ப்பன் நமக்கு இங்கிலீஷ்ல பாஸ்டர்னு போடுவோம், தமிழ்ல போட்டா போதகர் அல்ல, அவங்க மேய்ப்பன். ஏன் அவங்க பாஸ்டர்? அவங்க மேய்க்கிறதுனால அவங்களுக்கு என்ன பேரு? மேய்ப்பன்னு பேரு. சரியா? உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம என்னென்ன பாடுபடுத்துறோம் ஆளை. சரியா? மேய்க்கிறதுக்குள்ள அவரை மேய்ச்சிருவோமே நாம. அப்படியா? ஏன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும்? எனக்கு இந்த பாஸ்டர் இந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, புல்வெளி என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை பாஸ்டர். இந்த பாஸ்டர்ல இருந்து தான் பாஸ்டர் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. மெய்ப்பருக்கு பாஸ்டர் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பாஸ்டர் என்றால் புல்வெளி. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அடைவேனா? அடையேனா? சரி, அடையேன். அவர் என்னை தெரியும், இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியுமே. அப்படி இல்ல, he makes me lie down on green pastures. அதாவது புல்வெளிகளில் மேய்த்தல்ல, புல் என்ன பண்ண படுக்க வைத்து. ஆட்டை மேய்ச்சிடலாம், ஏன்னா அதுவே மேய்ஞ்சிரும். ஆனால் படுக்க வைக்கிறது மாத்திரம் அதுவும் படுக்காது, யாரும் அதை படுக்க வைக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். சங்கீதம் 23:2 சரியா மொழியாக்கம் பண்ணல. பாடுபடுத்துவான் பாடுவா தெரியுங்களா? பசுமையான புல்வெளியில் படுக்க, அதான் ஒரிஜினல் ஹீப்ரு, அதான்
மேய்க்கிறவர் அல்ல, அவர் படுகாலத்தை அவங்களுக்கு என்ன பேரு? மேய்ப்பன் என்று பெயர். காலத்தை பார்த்தா நம்ம எல்லாம் பாஸ்டர் இல்ல, நம்ம எல்லாம் யாரா இருக்கணும்? மற்றவங்களுக்கு வேதத்தை சொல்லுகின்ற அளவுக்கு தேறி இருக்கணும். இப்ப எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகர் என்றால் உடனே சபை நடத்தணும்னு இல்ல, வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன இருக்குதுங்களா, நமக்கு மற்றவங்க சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்கிறோம். ஏன் அந்த ஆகையால்? எபிரேயர் 6:1 ஏன் ஆகையால் சொன்னா, நாம் காலத்தை பார்த்தா யாரா இருக்கணும்? நாம் மற்றவங்களுக்கு சொல்ற இடத்துல இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? மற்றவங்க நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையே. மூல உபதேசத்தை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்? குழந்தையா இருக்கிறீங்க. ஏன் குழந்தை? பால் உண்கிறவன் குழந்தை. அதாவது நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவங்களுக்கு வேதம் சொல்ற பேர் என்ன? குழந்தை. கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தையை போல வசனத்தை பால் குடிப்பது போல குழந்தை குடிக்கும் இல்லையா? அப்படி குடிக்க வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறது. 1 பேதுரு 2:3 1 பேதுரு 2:3 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை. அப்படின்னா ஒரு காலகட்டம் என்ன இருக்குது? குழந்தையை போல பால் குடிக்கணும். ஆனா சாகர வரைக்கும் பாலே குடிச்சிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? பால் மறக்கின்ற ஒரு அனுபவம் இருக்குது. பால் குடிக்கிற அனுபவம் வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? பால் மறக்கின்ற அனுபவம் நமக்கு வேண்டும். அங்க சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா? இந்த நிருபம் யாருக்கு எழுதப்படுகிறது? எபிரேயர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்க. யூதனுடைய மேன்மை என்ன? யூதர்களுடைய மேன்மை என்ன? ரோமர் 3:1 வாசிக்கிறோம். இந்த வேதம் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டதுதான் அவங்க மேன்மைன்னு பைபிள் போட்டிருக்கு. ரோமர் 3:1 வாசிங்க. யூதனுடைய மேன்மை என்ன? கவனிச்சீங்களா? விருத்த பிரயோஜனம் என்ன? அது எவ்விடத்தில் மிகுதியா இருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுதான் அவனுடைய மேன்மையே. அப்படின்னா ஒரு யூதனுடைய மேன்மை என்ன? எபிரேயனுடைய மேன்மை என்ன? இந்த வேதத்தை கர்த்தர் யார்கிட்ட தான் கொடுத்தாரு? அவங்கள்ட்ட தான் கொடுத்திருக்காரு. இப்ப அவங்களுக்கு தான் எழுதுறாரு. காலத்தை பார்த்தா நீ யாரா இருக்கணும்? யாரை நம்பி கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தாரோ அவங்களுக்கு தான் எழுதுறாரு ஆவியானவர். காலத்தை பார்த்து நீ யாரா இருக்கணும்? அது அர்த்தம் என்ன? உங்களை நம்பித்தானே கர்த்தர் வேதத்தை கொடுத்தாரு. வேதம் உங்களை நம்பிதானே கொடுக்கப்படுது. உலகத்தினுடைய எல்லா இனங்களிலும் யூத இனத்துக்கு மேன்மை என்னன்னா, கர்த்தர் தனது வேத வாக்கியத்தை யாருக்கு கொடுத்தாரா? யூதர்களுக்கு தான் கொடுத்தாராம். அதுதான் அவனுடைய மேன்மை. இந்த மேன்மையை பெற்றவங்களுக்கு பின்னாடி ஆவியானவர் எழுதுறாரு. காலத்தை பார்த்தா நீங்க யாரா இருக்கணும்? போதகர். அதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய உங்களுக்கு வேதத்தினுடைய மூல உபதேசங்களை உங்களுக்கு சொல்லவே பால் குடிக்கிறவங்களா இருக்கீங்க. வளரவில்லை. ஏன்? பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்ல. என்ன இல்ல? பயிற்சியும் கிடையாது அவங்களுக்கு, முயற்சியும் கிடையாது. ஆகவே என்ன செய்ய முடியல? அவங்களுக்கு வளர முடியவில்லை. 14ஆம் வசனம் வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதுக்கு அர்த்தம் என்ன? வளர வேண்டியவர்கள், காலங்காலமாக வேதத்தை மற்ற தலைமுறைகளுக்கு கொண்டு வருகிறவர்கள். இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கே வேதத்தை கொடுத்தது யூதர்கள் தான். ஆனா அவங்க நல்ல என்ன தெரியுங்களா? வேதம் அவங்களுக்கு தெரியல, குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. ஆகையால் என்ன பண்றாரு? ஆகையால் 6:1 எப்படி ஆகையால் ஆரம்பிக்கா தெரியுங்களா? நீங்க வளரல, வசனம் உங்களுக்கு தான் கொடுத்தாரு கர்த்தர், உங்களுக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க தான் முழு உலகத்துக்கு வசனத்தை கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன இல்லை? நீதி வசனத்துல பழக்கம் இல்லை. அதனால என்ன ஆகுது? உள்ளான மனுஷன்ல வளர முடியல. உடம்புல வளர்றாங்களே தவிர எங்க வளர முடியல? உள்ளான வளர முடியல. 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 25 ஆண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்டு ஆச்சு, இன்னும் வளராவிட்டால் துக்கம் தானே. அந்த துக்கத்தான் சொல்ல. ஆகையினால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு என்ன செய்யணுமா? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கின்ற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு ஆகிய இந்த அஸ்திவாரத்தை என்ன பண்ணாத? இந்த நோக்கத்தை மறுபடியும் என்ன பண்ணாத? போடாத. ஏன்? தேவன் நம்மை அழைத்தது
திரும்ப திரும்ப அஸ்திவாரம் போட்டு இருப்பதற்கல்ல, ஆவிக்குரிய மாளிகையை கட்டி முடிப்பது. அதாவது அஸ்திபாரமே போட்டு நின்று விடக்கூடாது. யோசித்து பாருங்களேன், ஒரு வீட்டை கட்டுறவங்க அஸ்திபாரம் போட்டு அப்படியே நிறுத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், வீட்டை கட்டிட்டேன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? அஸ்திபாரத்தோடு நிறுத்தி விட்டால் யாராவது சொல்லுவாங்களா? வீட்டை சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆகையினால அஸ்திபாரத்தோடு நின்று விடாதீங்க, அதை கடந்து போங்க. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நீங்களும் நானும் பூரணம் அடைய வேண்டும். நீங்களும் நானும் அறகுறையா இருப்பது தேவ விருப்பம் அல்ல. நீங்கள் நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? சரி சரி. திடீர்னு பார்த்தா எல்லாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் நான். கவனிங்க, கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கவாது செய்யுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கீங்களா இல்லை ஏன் போயிட்டீங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சரி கவனிங்க, தேவனுடைய சித்தம் சபை ஆரம்ப நிலையில் இருப்பது அல்ல, அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த கடந்து போவமாக போற ஒரு கிரேக்க வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அக்கா நீ மறக்காம பார்த்துட்டு வந்தீங்களா அந்த வார்த்தைய? ஏதோ அப்படி மைண்ட்ல பதிஞ்சு போச்சா அந்த வார்த்தை? பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மனசுக்குள்ள பதிஞ்சிடணும் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஹீரோ. அந்த வார்த்தை இதான், அந்த வார்த்தை ஹீரோ. பீரோ மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஹீரோ. ஹீரோ என்றால் என்ன செய்யணும்? கடந்து போகுதல். ஒரு இடத்துல நிலைத்து நிற்பதல்ல, என்ன செய்யணும்? கடந்து போகுதல். அதுக்குதான் இந்த வார்த்தை. இது கிரீக்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்லயும் எழுதுங்க. சரியா? இதை எடுத்துட்டீங்கன்னா பீரோ ஆயிடும். சரியா? அதான் முன்னாடி ஒரு அக்கு போட்டு வச்சிருக்கேன், ஹீரோ. சரியா? ரொம்ப வசதியா போச்சு, ஆளை வச்சு உள்ள பூட்டிடலாம். ஹீரோ என்றால் என்ன? கடந்து போகுதல், ஒரே இடத்துல நிலைத்திருப்பது அல்ல என்ற அர்த்தம். நான் கடந்த முறை உங்களுக்கு 5 வசனங்களை சுட்டி காட்டினேன். இந்த ஹீரோ பயன்படுத்தப்படுகின்ற வசனங்கள் 5 வசனத்தை காட்டினேன். திருப்ப நான் நினைவுபடுத்துகிறேன். 1 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 இல்ல 12-14 வரை வாசிங்களேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் என்ன செய்றேன்? தொடர்கிறேன். அந்த தொடர்கிறேன் இருக்கு தெரியுங்களா? இங்கிலீஷ் பார்த்து டு பிரஸ் ஆன். தொடர்கிறேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு பிரஸ் ஆன். அதாவது விடாம என்ன பண்றத? அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் நான் எண்ணுவதில்லை. ஒன்னு என்ன செய்யறேன்? ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்களோடு திருப்தி அடைவதில்லை. என்ன பண்றேன்? ஐ பிரஸ் ஆன். தொடர்ந்து என்ன செய்கிறேன்? முன்னேறி போக வேண்டும் என்ற ஒரு அவா. 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரஸ் ஆன். தொடர்கிறேன் இருக்கு தெரியுங்களா? பிரஸ் ஆன் அப்படின்னா அந்த ஹீரோ முதல்ல பயன்படுத்தப்பட்ட இடம் எது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14. எல்லாம் கவனிக்கிற வார்த்தை என்ன? பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படித்தான் நாம் என்ன செய்யறோம்? தொடர்கிறோம். அதாவது அஸ்திபாரம் போட்ட நிலையில் இருந்து விட்டால் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து அந்த பந்தய பொருளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இன்றைக்கு சபை கடந்து போக வேண்டும்? ஏன் அந்த அஸ்திபாரத்தையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காம நாம் பூர்ணராகும்படி ஏன் கடந்து போகணும்? அப்படின்னா பந்தய பொருள் நமக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருள் கடைசி காலத்துல கிறிஸ்துவோடு சேர்ந்து நமக்கு வெளிப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7. மைக் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க வைக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு சுதந்திரம் பூமியிலே நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். இது இல்லாம கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற
ஒரு பந்தய பொருள் அல்லது ஒரு சுதந்திரம் எங்க இருக்கு? நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம் கடந்து போகாம ஒரே இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நாம் இன்றைக்கு கடந்து போக வேண்டும் என்றால், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி ஒன்ன பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருக்கிற நிலையில இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, சாத்தியம் இல்லை. ஆக என்ன செய்யணும்? we have to press on. தொடர்ந்து போராடி கொண்டு எதற்கு? அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஒன்று. இரண்டாவதாக அந்த ஃபீரோ பயன்படுத்த இரண்டாவது இடம் லூக்கா 23:26. லூக்கா 23:26 கடந்த முறை கவனித்தோம். எதற்கு நாம் இன்றைக்கு தொடர்ந்து போக வேண்டும் என்றால், இயேசு சிலுவை சுமந்து போகிறார். அப்போது சிறையினவராக சீமோன் வருகிறார். அவர் மேல சிலுவை என்ன செய்யப்படுகிறது? திணிக்கப்படுகிறது. எதற்கு? அவர் அவரை தொடர்ந்து செல்வதற்காக. இரண்டாவது அந்த பேர் என்ன பயன்படுத்துகிறது? டு பயர் த கிராஸ், சிலுவையை சுமக்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம இல்லாமல் சில விஷயங்கள் பூர்ணமாகாது. அதுல ஒன்று என்ன தெரியுங்களா? நாம் நமது தோளை சிலுவை சுமக்க அர்ப்பணிக்காவிட்டால் சிலுவையின் பாடுகள், சிலுவையின் பாதை முழுமை அடையாது. இயேசு என்ன நோக்கத்தோடு சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரோ அது முழுமையாக நிறைவேற வேண்டுமானால் சபை என்ன செய்யணும் தெரியுங்களா? we have to go on, let us go on. எதற்கு? சிலுவையை நாம் சுமக்காவிட்டால் கண்டிப்பா சிலுவையை இயேசு சுமந்த அந்த நோக்கம் நிறைவேறாது. எபிரேயர் 13:12-13 உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரா? அவரது நிந்தையை சுமந்து கொண்டு அவர் பாளையத்துக்கு புறம்பே போயிருக்கிறார். நாம் என்ன செய்யணுமா? அவரது நிந்தையை சுமந்து கொண்டு நாமும் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் போக கடவோம். ஏன்? நீங்கள் நானும் சிலுவைக்கு நம்மை தோள்களை அர்ப்பணிக்காவிட்டால் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? சிலுவையின் பாடுகள் முழுமை அடையாது. பரிசுத்த பவுல் சொல்றார் தெரியுங்களா? கிறிஸ்து சபைக்காகப்பட்ட பாடுகளில் குறைவானதே என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றார்ல. நீங்கள் நானும் சிலுவை சுமப்பதற்கு என்ன செய்யணும்? we have to go on. நீங்கள் நானும் கடந்து போக வேண்டும். மூன்றாவதாக ஒரு கருத்தை கவனித்தோம் கடந்த முறை. அப்போஸ்தலர் 12:10 பரிசுத்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். வானம் திறந்தது, தூதன் இறங்கி வந்தான், பரிசுத்த பேரின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. வேதம் சொல்லுகிறது அவரை அழைத்து கொண்டு வந்தார். 1ஆம் 2ஆம் காவலாம் திறந்த போது நகரத்துக்கு போகிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். 12:10 வாசிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற அந்த நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே அந்த நகரத்துக்கு போகிற அதான் ஃபீரோ. அர்த்தம் என்ன? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு வழி, என்ன வழி இருக்குது? நகரத்துக்குள் போகிற ஒரு வழி இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? let us go on. எதற்கு? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவர்களை சுதந்திரமாக கொண்டு போவதற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். நாம் கடந்து போகாவிட்டால் சிறைப்பட்ட பரிசுத்தவான்கள், சிறைப்பட்ட தேவ ஜனங்கள் சிறையிலே தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு பெயர் இருக்குது, நம்பிக்கை உடைய சிறைகள். நாம் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்? இரட்டிப்பான நன்மை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே நீங்கள் நானே கடந்து போனால் என்ன ஆகும் தெரியுங்களா? மற்றவர்களுக்கு விடுதலைக்கு நம்மை தேவன் பயன்படுத்துவார். நான்காவதாக ஒன்றை கவனித்தோம் கடந்த முறை. ரோமர் 9:23 டு என்டியூர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும். தமிழ் என்ன செய்யணும்? அதை சகித்துக் கொள்ளுகின்ற தன்மை. ஆங்கிலத்தில் 9:22 இருக்கும். ரோமர் 9:22 ஆங்கிலத்தில் டு என்டியூர் என்ற ஒரு வார்த்தை. தமிழ்ல பாத்தீங்கன்னா அது சகிக்க. ரோமர் 9:23 இருக்கும். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட, அந்த மிகவும் நீடிய சாந்த அல்பதான் தீரோ. அர்த்தம் என்ன? தேவன் கோபாக்கினைக்கு யார் ஏற்றவனோ அவங்கள்ட்ட கூட கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையோடு இருக்கிறாராம். அதாவது 2 பாத்திரம். ஒரு பாத்திரம் தேவனுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம், இன்னொன்று கோபாக்கினைக்கு ஏற்படுத்த பாத்திரம். கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிமையின் பாத்திரத்தை விட்டு அந்த கோபாக்கினியின் பாத்திரத்து மேல நீடிய பொறுமையா இருப்பாராம். அந்த பீரோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா கர்த்தர் என்ன செய்வாராம்? கொஞ்சம் நீடி, அதாவது பலவீனமானவர்களிடம் நீங்கள் தான் என்ன செய்யணும்? கடந்து போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையை காட்டணும். கொஞ்சம் சகிப்புத்தன்மை உங்களுக்கு எனக்கு வேண்டும் கடந்து போவது. ஐந்தாவதாக ஒன்றை கவனித்தோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்ப்பணித்தல். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15 முதல்
17 வரை வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு அந்த போகப்பட்டோம். காற்றின் போக்கிலே இருக்கு தெரியுங்களா, அதான் பீரோ. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுது. நீங்க அறிந்திருப்பீர்கள், கப்பல் என்னாச்சு, சேலத்துக்குள் அகப்படுகிறது, எதிர்காற்றில் அகப்படுகிறது, கடுங்காற்று, எல்லா காற்றும் வருகிறது. கப்பலுக்கு அதுக்கு மேல போக முடியல. என்ன பண்றாங்க, நாங்க ஒரு அளவுக்குறாங்க, சுக்கான கட்டை அவிழ்த்து விடுறாங்க. கடைசியில வேற வழியே இல்லை. என்ன பண்றாங்க தெரியல, பாயை விரிச்சிட்டு பேசாம கையை கட்டி உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, காற்று போகிற திசையில் என்ன செய்யட்டும், அடித்து கொண்டு போகட்டும். சீரோ என்பது கத்தனை தெரியுங்களா, அவங்க விரும்பின திசையில போக முடியல. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். காற்று எந்த பக்கம் வீசும், காற்று எந்த பக்கம் வீசும், ஹலோ, தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. யோவான் 3:8 வாசிக்கிறோம், காற்று எங்க வீசுமா, தனக்கு இஷ்டமான இடத்துல காற்று வீசுகிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, காற்று புறப்படுகிறது, அது தெற்கு நோக்கி வீசும், வடக்கே போகும், மறுபடியும் தான் புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வந்துருமா காற்று. ஹலோ, காற்று என்ன செய்யும், மானாவாரியா இஷ்டம் போல சுத்துற, அதுக்கு போய் தான் காற்று. சரியா, அப்படி சொல்லுங்க, நாங்கெல்லாம் காற்று. ஆனா என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு சுத்துவோம். கவனித்துக் கொள்ளுங்கள், காற்று அப்படிதான் போட்டு யோவான் 3:8 போட்டு காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது. பிரசங்கி 1:6 பாத்தீங்கன்னா, காற்று புறப்படுகிறது, பண்டக சாலையிலிருந்து வருது, அது புறப்பட்டு போகுது, சுத்திட்டு மறுபடியும் எங்க வந்துருமா, தான் புறப்பட்ட இடத்துக்கு வருது இல்லையா. ஆனால் அது தாண்டோண்டித்தனமாக வீசுகிற காற்று அல்ல. சங்கீதம் 148:8 வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. காற்று என்ன செய்யாது, நம்மளோட இஷ்டத்துக்கு வீச முடியாது. ஏன்னா யோவான் 3:8 கத்து சொல்லும் போது ஆவியினால் பிறந்தவன சொல்றாரு. ஆவியினால் பிறந்த எதை கூப்பிடுகிறார், காற்று தனக்கு இஷ்டமானதை வீசுகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன, ஆவியினால் பிறந்தவன் அவன் விருப்பத்துக்கும் போக முடியாது, மற்றவங்க விருப்பத்துக்கும் போக முடியாது. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, அவர் சொற்படி நடக்கும். அப்படின்னா அந்த பீரோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, காற்று போகிற திசையில கொண்டு போக அர்த்தம் என்ன, தேவ சித்தத்தின்படி நடத்தப்படுதல் அர்த்தம். காற்று தனது இஷ்டமான இடத்துக்கு போக முடியாது, அவருடைய சொற்படித்தான் காற்று போகும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, அதாவது சப்மிஷன் டு தி வில் ஆஃப் காட், தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பது. அப்படின்னா கடந்து போகுதல் என்றால் நம்ம விருப்பம் போல போகிறது அல்ல, தேவ சித்தத்தின்படி போவது, சகிப்புத்தன்மையோடு போவது, பிறருடைய விடுதலைக்காக நீங்கள் நானும் போராடுவது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் அந்த பீரோ அல்லது கடந்து போகுதல். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் சபையில் வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிலையில் நாம் அப்படியே இருப்போமானால் நாம் ஏற்கனவே பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். நான் 10 வருஷமா இப்படி இருக்கிறேன், 20 வருஷமா இப்படி இருக்கிறேன்னு சொன்னா we are already in the backslidden condition. நம்ம ஏற்கனவே பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். அப்படியே இருக்க முடியாது, ஒன்ல வளர்ந்துருப்போம், இல்லைன்னா பின்னாடி போயிருப்போம். ரெண்டுக்கும் நடுவுல அப்படியே இருக்கிற அனுபவம் ஆவிக்கிற வாழ்க்கை கண்டிப்பா கிடையாது. காலத்துக்கு வாஸ்தவம் இல்லையா, காலத்தை பார்த்தால் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வேண்டும். அந்த காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாவிட்டால் எத்தனை வருஷம் சபைக்கு வந்து போனாலும் சரிதான், அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி இல்லாவிட்டால் நாம் ஏற்கனவே பின்தங்கி விட்டோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த நம்முடைய வேத பாடத்தை நோக்கம் என்ன தெரியுங்களா, தேவன் நம்மிடத்தில் ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சிக்கு தேவை என்ன தெரியுங்களா, உங்களுடைய அர்ப்பணிப்பு மிக மிக அவசியமானது. அதான் போட்டு, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு நாம் இன்றைக்கு ஒரு நல்ல அஸ்திபாரம் போட்டோம், நல்லதுதான். கிறிஸ்து தான் நம்முடைய அஸ்திபாரம் என்று 1 கொரிந்தியர் 3:10 வாசிக்கிறோம். கிறிஸ்துவை நமக்கு அஸ்திபாரமாக போட்டாங்க. ஆனால் அப்படியே அஸ்திபாரத்தில் நின்றால் அது வீடா மாறாத, எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரிதான், அது வீடாக மாறாத. தேவ சித்தம் ஆவிக்குரிய மாளிகை அஸ்திபாரத்தோடு நிற்பது அல்ல, அது ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா மாற வேண்டும். அஸ்திபாரம் கிறிஸ்து, அது மேல அப்போஸ்தலர்கள், அதுக்கு மேல தீர்க்கதரிசிகள், அதுக்கு மேல நீங்களும் நானும் கூட செய்ய போறோம், இசைவாக கட்டப்பட்டு ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக மாறுகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 23 வசனங்களை வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய சித்தம் அஸ்திபாரத்தோடு நிற்பது அல்ல. ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டேன் அப்படி சொல்லி நின்னால் பயன் இல்லை. என்ன செய்யணும், God completion of the building, அந்த கட்டடம் என்ன செய்யணும், அது முழுமை அடைய வேண்டும். அதுதான் தேவ சித்தம். நான் கடந்த முறை வந்த போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஞாபகத்துல புலி ஆச்சே நீங்களா. ஹலோ, இப்ப நான் தொடங்குவேன், நீங்க தொடரணும், சரியா? ஹலோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன், தேவன் நம்மகிட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். இதுக்கு நான் கடந்த முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு முழுமனதோடு நம்புறேன். அது சொன்ன பிறகுதான் தெரியும், சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்லியிருப்பீங்க, இங்க வந்து சொன்னேன்னு அடம் பிடிங்க அப்படி சொல்லுவீங்க நீங்க.
ஏசாயா 45:22 என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? ஏசாயா 45:22 பைபிள பார்க்காதீங்க, பாத்தீங்கன்னா பாவம் உடனே வந்துடும். பூமியின் என்னங்க வண்டி தள்ள கூட ஓட மாட்டேங்குது. பாத்துட்டீங்களா இருக்கலாடி? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதான் வேணும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? எல்லா வீட்லயும் தொங்குற வசனம் இது. எங்க போனாலும் இந்த வசனம் இல்லாத இடமே இருக்க முடியாது. பைபிள்ல வேணா பாருங்க, அந்த மார்க்கர் பென் வச்சு பட்டை அடிச்சு வச்சிருப்பீங்களே நிறைய பேரு. இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளூரஸை நீங்களே போட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்களா? இப்பெல்லாம் பைபிள்ல அடிச்சிருக்கீங்களா? அக்கா மார்க் பண்ணிருக்கீங்களா? மார்க் பண்ணிருப்போம். சரி, இது யாருக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி? For all mankind. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இது யாருக்கு அந்த வாக்குறுதி? எல்லா மனிதனுக்கும். பூமியின் எல்லை எடுத்தவனே பூமியில் ஒரு முனை துவங்கி மறுமுனை எல்லாருக்கும் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. எபிரேய மொழியில் ரட்சிப்பு என்பதற்கு யஷா. எபிரேய மொழியில கடந்த முறை சொல்லியிருக்கேனா? எழுதாம விட்டீங்களா? இல்ல சொல்ல, அக்கா சொன்னா சரியா இருக்கும். அவங்க ஒருத்தர் தான் நான் நம்புற ஒரே ஆளு இந்த சபையில், அவங்கள தான். நீங்களாம் டீம் மாறுவீங்க, கட்சி மாறுவீங்க, காலை மாறுவீங்க. அக்கா தான் ஸ்டெபிலைஸ். கவனிங்க, பூமி இது எல்லாம் எங்க உள்ள நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிப்பு என்பதற்கு யஷா. யஷா என்பதற்கு ஒரு அர்த்தம் கம்ப்ளீட்னஸ், அது முழுமைப்படுத்துதல். ரட்சிப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன? முழுமைப்படுத்துதல். இரண்டாவது அந்த ஹோல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் விக்டரி என்ற வார்த்தை இருக்கிறதுக்கு அர்த்தம். அடுத்தது ஹீலிங் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அது ரட்சிப்பு என்று பயன்படுத்துகின்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள். யஷா என்பதற்கு அநேக அர்த்தங்கள். அதாவது முழுமைப்படுத்தப்படுவ, நீ முழுமையாக இருப்ப, வெற்றியாக இருப்ப, சுகத்தோடு இருப்ப, இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? யஷா. இது யாருக்கு? ஃபார் த டோட்டல் மேன்கைண்ட். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்போது யாருக்கு உண்டு ரட்சிப்பு? எல்லாருக்குமே உண்டு. தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன உண்டு? அதாவது இந்த இனம், இந்த மதம், இந்த நாடு, இந்த நிறம் ஒண்ணும் கிடையாது தேவனுக்கு. யாராக இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தா என்ன உண்டு? ரட்சிப்பு. இது முதல் நிலை. அடுத்த நிலை சங்கீதம் 34:5. Psalm 34 and verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இது யாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். முதல்ல ஏசாயா 40:20 யாருக்கு? எல்லா மனிதனுக்கும். அடுத்தது சங்கீதம் 34:5 யாருக்கு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. யார் இவர்கள்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். இவங்களுக்கு என்ன இருக்குது? நோக்கி பார்த்தால் ஒரு பிரகாசம், என்லைட்னிங். அதாவது இருள் இருந்த வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். அடுத்தது அவங்க முகம் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகாது. அப்படின்னா உலகத்து மனுஷன் அவர் நோக்கி பார்த்தால் அவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஆனால் அவரது ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரை நோக்கி பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடையாது? அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கு என்ன கிடையாது? வெட்கம் இல்லை. அது எந்த இடத்துல அவங்க வெட்கப்பட்டு போனார்கள் அந்த இடத்துல கர்த்தர் அவர்கள் முகத்தை உயர்த்தி நிறுத்துவார். எந்த முகம் இருளடைந்து போச்சோ அந்த முகத்தில் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். இது யாருக்கு? அவருடைய சபைக்கு. மீகா 7:7. மீகா 7:7. நானோவென்றால் இது ஃபார் an individual man of God, ஒரு தேவ மனிதனுக்கு அல்லது கர்த்தரை உறுதியா நம்பக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். கவனித்துக் கொள்ளுங்கள், 3 வசனத்தின் முக்கிய கருத்து என்ன? நோக்கி பார்த்தல். ஏசாயா 45 என்ன? பூமியின் எல்லை எங்களோடு நோக்கி பார்த்தால் அவனுக்கு ரட்சிப்பு. அடுத்தது
அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் என்றால் அவரை நம்புகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் நோக்கி பார்த்தால் அவங்களுக்கு என்ன உண்டு? அவங்களுக்கு வெளிச்சம் உண்டு. இரண்டாவது, வெட்கம் இல்லை. மூன்றாவது, அவருடைய ஊழியன் அல்லது அவரை முழுமையாக சார்ந்து வாழ்கிற அவருடைய பிள்ளைகள். நானோ வென்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. அந்த உங்களுக்கு நேரம் வீட்டில் இருந்தா கொஞ்சம் போய் கவனிச்சு கொஞ்சம் எண்ணி பாருங்க. அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 1 இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா 23 பிரச்சனை இருக்கு. மீகாவுக்கு எத்தனை பிரச்சனை? 23 பிரச்சனை. 1ஆம் வசனத்துல ஒரு பிரச்சனை. அடுத்தது அந்த 2 முதல் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 பிரச்சனைகள். 5, 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா 9 பிரச்சனைகள். மொத்தம் அவருக்கு 23 பிரச்சனைகள் இருக்கும். மீகாவுக்கு மீகா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 1ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை. எங்க தேசத்துல, அதாவது அவன் வேலை செய்கிற இடத்துல, ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்த பின்பு திராட்சை பழங்களை அறுத்து கொண்டு வர பண்ணானா, அவன் ஆத்மா விரும்புகிற ஒரு அந்த முதல் கனி கூட அவனுக்கு கிடைக்கலையாம். அதுக்கு அர்த்தம் என்ன? கைகளின் பிரயாசத்துல அவனுக்கு பலன் இல்லை. இது வேலை ஸ்தலம். இந்த 13 பிரச்சனை எங்க தெரியுங்களா? தேசத்தில். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது? அதுல செம்மையானவனே முள்ளுக்கு சமமா இருக்கிறான். அதிபதி கொடி என்கிறான். நீதிபதி என்ன பண்றானா? கைகூலி கேட்கிறானா. பாத்தீங்கன்னா இது வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, இது தேசத்தில் பிரச்சனை, இது வீட்டுல பிரச்சனை. இந்த 9 எங்க தெரியுங்களா? 5, 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை. மீகாவுக்கு 3 பிரச்சனைகள். 1 அவருடைய வேலை ஸ்தலத்துல. 13 பிரச்சனை எங்க? தேசத்தில். நீங்க பாத்தீங்கன்னா அது 13 நம்ம சந்திக்கிறோம். அது 2 இருந்து 2, 3, 4 வசனத்தை பாத்தீங்கன்னா 13 பிரச்சனை அப்படியே இன்றைக்கு நம்ம நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. 5, 6 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு அந்த பிரச்சனை. சிநேகிதரை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை விசுவாசிக்க வேண்டாம், மடியில் படுத்திருக்கவளுக்கு முன்பாக வாய் திறவாதபடி எச்சரிக்கையார். எல்லாம் நம்ம வீட்டுக்காரர் அப்படியே எழுதி வச்சுக்காரு அமையானது. சரியா? ஆனால் 7ஆம் வசனத்துல மீகா சொல்றாரு, நாணம் வென்றால். இதெல்லாம் இருக்குது. வேலை செய்ய இடத்துல பிரச்சனை இருக்குது, நாட்டுல பிரச்சனை இருக்குது, வீட்டுல பிரச்சனை இருக்கு. நாணம் வென்றால் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் நாணம் வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 45:22 வாசித்தோம். அவர்கள் அவரை மன்னிக்க வேண்டும். பூமியின் எல்லை எங்குள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா இங்க என்ன போடுது? ரட்சிப்பின் தேவன். உலகத்து மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? யெஷா. யெஷா என்றால் என்ன? ரட்சிப்பு. ஆனால் இந்த ரட்சிப்பின் தேவன் இருக்கு தெரியுங்களா? அதுக்கு எபிரேய மொழியில யெஷுவா. அதுக்கு அர்த்தம் என்ன? மீட்பர், சேவியர். அதாவது ரட்சிப்பு என்பதற்கு யெஷா. அந்த ரட்சிப்பின் தேவனுக்கு என்ன போட்டிருக்குது? யெஷுவா. அதுக்கு அர்த்தம் என்ன? மீட்பர். உலகத்துக்கு அவரை நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஆனா மீகா பார்த்த போது அவருக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு மாத்திரமல்ல, யாரும் கிடைத்த ரட்சகரே கொடுத்துறார் கர்த்தர். உலகத்துக்கு அவர் நோக்கி பார்த்தால் ஒரு உதவி கிடைக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும், ஒரு முழுமைப்படுத்தல் கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை அவர் நோக்கி பார்த்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? ரட்சிப்பின் தேவன். உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு தான் நல்லா கிளீன் ஸ்லேட் மாதிரி அழிச்சிட்டுல வந்திருக்கீங்க. கலத்தி வெளியே வச்சு நல்லா சுத்தமா தொடச்சி காய வச்சு திருப்பி மாட்டிட்டு வந்திருக்கீங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தமிழ் அப்படி இருக்குது, ஆனா எபிரேய மொழியில ரட்சகரை பாருங்கள். யாத்திராகமம் 14:13 மோசே சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும். தமிழ்ல ரட்சிப்பு போட்டு தெரியுங்களா? ஆனா எபிரேய மொழியில யெஷா இல்ல யெஷுவா இருக்கு. அப்படின்னா உலகம் பார்த்தால் அவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஆனா நாம நோக்கி பார்த்தா நமக்கு ரட்சகரே வருவார். உலகத்துக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுப்பார், அவன் இழப்ப வாய்ப்பு இருக்குது. ஆனா நமக்கு அப்படி யார் இருக்காங்க? ரட்சிக்கிறவரே கூட வந்துட்டாரு சொன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நானும் நிச்சயமாக வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஸ்டெப், இது ஒரு நிலை. உலகத்துக்கு என்ன?
அவரை நோக்கி பாரு, உனக்கு ரட்சிப்பு. சபைக்கு என்ன? நீ நோக்கி பார்த்தன்னா உனக்கு வெட்கம் இல்லை, உனக்கு வெளிச்சம் உண்டு. தேவ மனுஷனுக்கு என்ன சொல்லப்படுது? அவர் நோக்கி பாரு, உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பின் தேவன் இருக்கிறார், அவர் உன்னை கேட்டருள்வா, உன் ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. ஆனால் இது ஒரு நிலைதான். இந்த நிலையிலேயே தான் இன்னைக்கு சபை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு பிரச்சனையா? கர்த்தரை நோக்கி பாரு. உனக்கு பிரச்சனையா? இங்க போ, அங்க போ, அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பில்லிசூனி, ஒரு ஏவல், ஒரு சேவல்ல மாட்டோம் நம்மகிட்ட வந்தான்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்? அங்க வல்லமையான ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர்கிட்ட போனேன்னா ஹலோ அது என்ன சொல்லுவோம்? அங்க போனீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, இங்க போனா பேய் ஓட்டுவோம், அங்க போனா வேப்பல் அடிப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறோம்ல ஆள. கவனித்துக் கொள்ளுங்கள். சபை ஒரு நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நீ இதை கடந்து வா. அந்த ஃபீரோ என்ற வார்த்தை அர்த்தம் என்னதுங்களா? இருக்கிற நிலையில் இருந்து விடாது, அந்த ஆரம்ப நோக்கத்திலே இருந்து விடாது, அதில் வளர வேண்டும், இன்னும் கடந்து போக வேண்டும். இன்னைக்கு நாம் எதுல இருக்கிறோம் தெரியுங்களா? நான் நோக்கி பார்த்தேன் எனக்கு விடுதலை கிடைச்சது, நான் நோக்கி பார்த்தேன் எனக்கு வெளிச்சம் வந்தது, நான் நோக்கி பார்த்தேன் எனக்கு வெட்கம் இல்லை, நான் நோக்கி பார்த்தேன் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறார். அதோடு நின்று விடக்கூடாது. Let us go on. நாம் அதை தாண்டி போகணும்ல. அதற்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது இல்ல? நான் நோக்கி பார்த்தா எனக்கு விடுதலை, அடுத்த நிலை என்ன? என்ன நோக்கி பார்த்தா பார்க்கிறவனுக்கு விடுதலை வரணும்ல. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் பார்க்கிற ரைட், எனக்கு விடுதலை. என்னைக்கு என்ன ஒருத்த நோக்கி பார்த்தா அவனுக்கு விடுதலை என்னைக்கு வரும்? சபையே கர்த்தர் இந்த நாள்ல நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இதை சொல்லுகிறேன். God wants to take the church to the other level. கர்த்தர் சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். நாங்க பார்த்தோம் விடுதலை கிடைச்சு, நாங்க பார்த்தோம் வெட்கப்படல, நாங்க பார்த்தோம் வெளிச்சம் அடைந்தோம், நாங்க பார்த்தோம் ஜெபம், இதெல்லாம் உண்மைதான். இது ஒரு நிலை. அந்த நிலையோடு நாம் இருந்து விட்டால், நான் முதல்ல சொன்ன தெரியுங்களா, வளர்ச்சி அடைய விட்டால் என்ன நஷ்டம் வரும் அது கிடைக்கும் நமக்கு. இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு இந்த 4 நாள் நீங்க எதை கற்றுக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது, இதை கண்டிப்பா கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். whether you accept it or not. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் கொடுப்பதை நீங்க ஒருவேளை ஒரு தனிப்பட்டவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் சபை காத்திருக்கார், சபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார் கர்த்தர். ஆனா நீங்க பின்தங்கி இருப்பீங்க. கவனித்துக் கொள்ளுங்க. ஓடுற ஓட்டத்தில் என்ன செய்யணும் தெரியுங்களா? எல்லாரும் சேர்ந்து ஓடிடணும். நீங்க நின்றீங்கன்னா என்ன ஆடுதுங்களா? நீங்க பின்னாடி நிற்பீங்க. கர்த்தர் யார் யாரை அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படி அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார். சபை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக அல்ல. சபை என்பது தேவனுடைய சரீரம். அப்படி as a church we have to grow. சபையாக நாம் வளர வேண்டும், அதான் தேவனுடைய விருப்பம். ஒருவேளை if I refuse to grow, நான் வளர மறுத்தால் கர்த்தர் அதுக்காக என்ன செய்ய மாட்டார்? என்ன விட்டு போய் எனக்காக மொத்த உடனே வளராம வைக்க மாட்டார். அதெல்லாம் ஒழுங்கா வளர இது பண்ண சூம்பிப்பே கிடக்கும், அவ்வளவுதான். கவனித்துக் கொள்ளுங்கள். we are the organs of the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையினுடைய அங்கங்கள். அதுக்கு ஏற்றாற்போல் நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். வளராவிட்டால் நமக்கு தான் பாதிப்பு, கர்த்தருக்கோ சபைக்கோ பாதிப்பு இல்லை. ஆகவே God wants to take the church to the other level. நாம நோக்கி பார்த்தோம், எல்லாம் கிடைத்தது, ரட்சகர் கிடைத்தார், ரட்சிப்பு கிடைத்தது, வெட்கம் இல்லை, வெளிச்சம் வந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்கள் சபை எப்படி இருக்கு தெரியுங்களா? இருக்கிற இடத்தை கன்வீனியன்ட்டா அப்படியே பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? அப்படியே நான் தக்க வைத்துக் கொள்ளுகிறேனே, அது போடாது. தக்க வைத்துக் கொள்வது அல்ல தேவனுடைய வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை என்பது. நாம் அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு எது வரைக்கும்? கிறிஸ்துவை போல மாறுகிற வரைக்கும் நாம் கடந்து போக வேண்டும். சரியா? அப்படின்னா என்ன வேணும்? ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம இந்த கூட்டங்கள்ல நாம் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க எதை கற்றுக்கொள்றீங்களோ இது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நான் முதல் நாளே நான் உங்களுக்கு அந்த கருத்தை உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். அது ஆவியான உங்கள் உள்ளத்துல தெளிவா போடணும். இன்றைக்கு இருப்பது போல அப்படியே செயலிட்டு போய் இல்லைன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் பண்றேன் அதோட திருப்தி அடைந்து விட வேண்டாம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். God's expectation is something more. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், விதைத்தால் 30, 60, 100 தானே, இல்ல 100, 60, 30 தானே. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? only 100-fold. தேவன் 30, 60 சாட்டிஸ்ஃபை ஆகிற தேவன் அல்ல. ஏனென்றால் அநேக வீணாகிக் கொண்டே இருக்கிறது. வழி அருகே விதைக்கப்பட்டால் பறவைகள் வந்து பொறுக்குகிறது, கற்பாரத்தில் விழுந்தால் பாறை அதை குறுக்குகிறது, முள்ளில் விழுந்தால் அது நெருக்குகிறது. நல்ல நிலம் தானே பெருக்குது. பெருக்குகின்ற அந்த நல்ல நிலமும் 30 கொடுப்பேன் என்றால் யார்? அந்த 75% வீணா போச்சுல.
வழி அருகே, பாறை அருகே, பாறையின் மேல முட்கள் நடுவே 75% வீணாகி 25% தான் நல்ல நிலத்தில் விழுந்திருக்குது. அதுவும் 30 கொடுப்பேன்னு சொன்னா, ஆதியாகமம் 26:12 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்கன் தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால 100 மடங்கு வந்தது இல்ல. அப்போ நம்ம ஏன் 100 கொடுக்க கூடாது? அந்த 30ஓடு திருப்தி அடைந்து விடாதீர்கள். அவைக்கிற வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா, இவ்வளவு பண்றேன்னு போடாதா, போடாத, இவ்வளவு செய்யறேன்னு போடாத, போடாது, இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு கொடுக்கிறேன்னு, இவ்வளவு ஒன்னும் போடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு செய்ததை பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் செய்வது சோ நெக்லிஜிபிள், இன்சிக்னிபிகன்ட். அதாவது அந்த எல்லையில கூட போய் சேராது. தேவன் நமக்கு செய்ததோடு திரும்பி பார்ப்பீங்க, நாம் செய்த ஒண்ணுமே இல்லை. அப்படியானால் ஒரே ஒரு தீர்மானம் மாத்திரம் தொடக்கத்திலே பண்ணிக்கோங்க, நாம் வளர வேண்டும். அதாவது நாம் நோக்கி பார்க்கிறோம், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ஏன் விடுவிக்கிறவரையும் சேர்த்து கொடுக்கிறார், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நமக்கு வெட்கங்கள் இல்லை, உண்மைதான். ஆனா இது ஒரு நிலைதான், அதோடு திருப்தி அடையக்கூடாது சபை. Let us go on to the other level. அடுத்த நிலைக்கு போக வேண்டும். யார் போக முடியும்? சில கருத்துக்களை வேகமா சொல்லி கடந்து போகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. ஏன்னா செய்தி அது அல்ல, இது உனக்கு அறிமுகமா சொல்ல விரும்புகிறேன், நான் கடந்து போக விரும்புகிறேன். அதனால இதை ஆழத்தமா முதல்ல பதித்து கொண்டீங்கன்னா அடுத்தது மிக எளிதாக நாம் கடந்து போயிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், Acts of the Apostles chapter 3 and verse 4. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, யாரு 40 ஆண்டுகளுக்கு மேல பிறந்தது சப்பானியா ஆலயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா தெரியுங்களா? ஒருத்தர் போயிட்டு, உங்களை சொல்லுங்க, நான் பைபிள் உள்ள சொன்னேன், இன்னும் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? 40 வருஷமா சபைக்கு வரான், புண்ணியவா. இது வரைக்கும் சபைக்குள்ள போனதே இல்லை அவன். எதுக்கு வரான்? நான் நம்புறேன், ஆலயத்துக்கு அவனுக்கு தலைவலி வயிற்று வலி வரும், வராம இருப்பாங்கல்ல. ஆனா இவன் மாத்திரம் என்ன வலி வந்தாலும் வந்து, ஏன்னா அதனாலதான் பொழைப்பு உனக்கு. வீட்டுல தலைவலின்னு படுத்தானா பட்னி கிடந்து அவன் சாக வேண்டியதுதான். ஆகவே என்ன செய்வான்? யாரு வந்தாங்களோ வரலையோ அவன் மாத்திரம் கரெக்டா 40 வருஷம் கோயிலுக்கு வந்திருப்பான். குழந்தையா இருக்கும்போது அம்மா இடுப்புல வச்சு கொண்டு வந்திருப்பா, கொஞ்சம் வளர்ந்தோன்னா அப்பா தோல்ல வச்சு கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் இவன் வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் இவனு தூக்க முடியாது, அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள்ல ஒரு பைக்ல வச்சு தள்ளி கொண்டு மொத்தத்துல தூக்கிட்டு வர்ற ஆளு அதிகமா போகுதே தவிர இவன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. சுமக்கப்படுகிற ஒரு சப்பானி கொண்டு வைக்கிறாங்க, உட்கார்ந்துட்டே இருக்கிறான். ஆனால் இங்க 40 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறான். யார் எத்தனை பேர் அவனை பார்த்திருப்பாங்க? ஏன்னா அவன் என்ன பண்றான்? வந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கறான், ஏதாயிலும் போடுவாங்களான்னு தானே பார்க்கறான். அப்படின்னா அவங்க மற்றவங்க இவனை பார்த்தாங்களோ இல்லையோ, இவன் எல்லாரையும் பார்த்திருப்பான். எல்லா நாளும் வந்திருப்பான், எல்லாரையும் பார்த்திருப்பான். என்ன பண்றான்? ஏதாவது போடுவாங்களா, பேதுரு யோவான் போடுவாங்களா, பார்க்கறான் இல்லையா? கவனித்துக்கொள். 40 ஆண்டுகள் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கான், ஒவ்வொருத்தனையும் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கான் தெரியுங்களா? ஒருவன் கூட இதுவரைக்கும் எங்களை நோக்கி பாருன்னு அவன் சொன்னது இல்லை. ஒருவர் கூட என்ன சொல்லல. 40 ஆண்டுகள்ல ஒருத்தர் கூட ஆலயத்தின் வாசல், அலங்கார வாசல், அவன் உட்கார்ந்து இருப்பது அலங்கோல நிலை, பிறவி சப்பானி. ஆனா என்ன பண்றான்? 40 ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்து போகிறான். ஆலயத்துக்கு வந்து போகிறவன எத்தனையோ பேர் பார்க்கறாங்க, அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க, இல்லைன்னா சும்மா போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் கூட என்ன பண்ணல இது வரைக்கும், என்ன நோக்கி பாருன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் இல்லை. பாருங்க, யாருக்கு வருகிறது? பரிசுத்த பேதுருவுக்கும் பரிசுத்த யோவானுக்கும் அந்த தைரியம் வருது. பாருங்களேன், என்ன சொன்னாங்க? லுக் அன்டு மீ. இதுவரைக்கும் என்ன? அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க, அவர்கள் நோக்கி பார்த்து வெட்கப்படல. பூமியின் எல்லோர்கள் பார்த்தாங்க, ரட்சிப்பு வந்தது. நானும் வென்றால் பார்த்தேன், எனக்கு ஜெபத்தை கேட்டாரு, ரட்சிப்பின் தேவன். எல்லாம் சரிதான். என்னைக்காவது அடுத்தவனை பார்த்து என்ன நோக்கி பாருன்னு சொல்லி இருக்கிறோமா? சபை இந்த இடத்துக்கு வரணும் கத்த விரும்புகிறார். ஆமென், ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் தேவையோடு தான் வாழ்றாங்க, நெருக்கங்களோடு தான் வாழ்றாங்க, உடைக்கப்பட்டவர்களாக தான் கிடக்குறாங்க. நீங்க நினைக்கலாம், நாங்களும் தானே வேதனோடு இருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு மகிமை நம்பிக்கை இருக்கு. உடைக்கப்படலாம், ஒருவேளை நம்ம நொறுக்கப்படலாம், வாழ்க்கை நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு மகிமை நம்பிக்கை. அவன் நம்பிக்கையற்றவர்கள். அந்த நம்பிக்கையற்றவர்களுக்கு நாம இன்னைக்கு யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்பிக்கையின் தேவனை நோக்கி பார்த்துறோம். அவங்க யாரை நோக்கி பார்ப்பாங்க? அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும்? என்ன பார்க்காத, யாரை பாரு, அதை இன்னையோடு சமாதி கட்டிடுங்க. ஹலோ, என்ன பார்க்காத இயேசுவை பாருன்னு சொன்னா நம்ம இருக்கிறது மோசமா இருக்கணும்னு அர்த்தம். உனக்கு தேவையா? யாரை நோக்கி பாரு? என்ன நோக்கி பாரு.
இயேசுவை நோக்கி பார்த்தா உனக்கு என்ன கிடைக்குமோ அது என்ன நோக்கி பார்த்தாலும் கிடைக்கும் என்ற அந்த சேலஞ்சிங் லைஃபுக்கு கர்த்தர் அழைக்கிறார். இந்த 4 நாட்கள் நான் விரும்புகின்ற என் உள்ளத்தில் ஆவியானவர் போட்ட மிக நிச்சயமான வார்த்தை, கர்த்தர் சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். நாம் பார்த்தா கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், வெட்கங்களை மாற்றி, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் நோக்கி பார்க்க தெரியாம பகுதியில் கிடக்கிறானே, அவன் இன்னைக்கு என்ன சொல்லக்கூடாது கவனித்துக் கொள்ளுங்கள். C.H. Spurgeon என்ற ஒரு தேவ மனுஷன், எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறந்த தேவ மனிதன். அவர் ஒரு முறை ஒரு நாட்டில் பிரசங்கித்த போது அங்க உள்ள ஒரு அரசியல்வாதி, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏத்திஸ்ட், ஒரு நாத்திகவாதி, ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன், அவன் இவருடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டான், கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட கேட்கிறாங்க, அவன் புத்தகம் எழுதியிருக்கிறான், அது என்ன எழுதுறான் தெரியுங்களா? ஸ்பர்ஜனோட பிரசங்கத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்படல, அவர் வாழ்க்கையை பார்த்துதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கவனித்துக் கொள்ளுங்கள், விசுவாசிகள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் ரட்சிக்கப்பட மாட்டான், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவன் ரட்சிக்கப்படணும். கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு உங்களை என்னையும் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. என்ன சொல்லணும்? இவர் போற சபைக்கு தான் நானும் வருவேன், ஓடி வரணும். இவருடைய நம்பிக்கை தான் எனக்கு வேண்டும், அவனுக்கு வரணும். இவருடைய தேவன் சொன்னாங்கல்ல, ரூத் சொன்னாங்களே, நவமிட்ட சொன்னாங்களா இல்லையா? நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தெய்வம், அப்படித்தானே சொன்னாங்கல்ல. அதே பாருங்க, யோசபாத்னு ஒருத்தன் தான், நீங்க தங்கமானவன். அவன் கர்த்தர் அவனை எதுக்கு பலப்படுத்தினா தெரியுங்களா? இஸ்ரவேல் ராஜா ஆகாபுக்கு எதிராக அவனை பலப்படுத்தினா, இவன் பலப்பட்ட உடனே அவன்கிட்ட போய் சம்பந்தம் பண்றான் பாருங்களேன். கர்த்தர் எதுக்கு இவனை பலப்படுத்தினான்னா, அவனை அடக்குவதற்கு, அவனை அழிப்பதற்கு இவனை உருவாக்கினா, இவன் என்ன பண்ண தெரியுங்களா? அவனோட போய் சேர்ந்துக்கிட்டான். அவன் கேட்டான், நான் சீரியருடைய தூக்கத்துக்கு போகிறேன், வருகிறாயா? ஓ வரனே. என்ன சொன்னா தெரியுங்களா? நீ தான் நான், ஒன்றானோ என்னானோ, இப்படிதான் சொன்னான். என்ன சொல்லிருக்கணும்? உன் தேவன் என் தேவன் சொல்றதுக்கு வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருந்த? நீ யோசபாத்து கேட்கணும், ஏயா நீ தான் நான் சொன்னல, என் ஜனம் ஒன் ஜனம் சொன்னல, அடுத்து என்ன சொல்லணும்? என் தேவன் உன் தேவன் சொல்லணும்ல. அது சொல்ல முடியல பாருங்களேன். இன்னைக்கு யோசபாத்துக்கு ஒரு முறை, ஆகாபுக்கும் சரி, அவனுடைய பையன் அகசியா, அதுக்கப்புறம் அவனுடைய பையன் யோராம் வருவான். அகசியா பையன்ல அகசியோட தம்பி யோராம் வருவான். அவனும் யோசபாத்து யுத்தத்தை கொண்டு போது அந்த ஃபார்முலா மாற்றவே மாட்டேங்கிறான் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வீட்டுல பார்த்து பாருங்க. என்ன சொல்றான் தெரியுங்களா? நான் தான் நீ. ஏன்டா ஏற்கனவே இதை சொல்லி தானே வம்புல மாட்டின. ஆகாபுன்னு நினைச்சிட்டு இந்த யோசபாத்தை போர் வீரர்கள் வளைந்து கொள்வாங்க. பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தர் நோக்கி கதறினான் அவன் யுத்த களத்துல. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்து அவனை தப்பி, ஏற்கனவே மாட்டிக்கிட்டு தப்பு நாள்ல நீ மறுபடியும் அதே ஃபார்முலா. அவன் பையன் கூப்பிடுறான் யோராம், யுத்தத்துக்கு போய், ஓ வரேன், நீ தானா என் ஜனம் ஒன் ஜனம், ஏன் உனக்கு சொல்ல மாட்டேங்கிற? உன் தேவன் என் தேவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? எல்லாம் மற்றவங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? என் தேவன் உன் தேவன் அந்த இடத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபை எந்த இடத்துக்கு வர விரும்புறா தெரியுங்களா? நம்ம நோக்கி பார்ப்பது ஒரு நிலை, இதை விட்டு கடந்து எங்க போகணும் தெரியுங்களா? தேவையுள்ள மக்கள் நம்ம நோக்கி பார்க்கிற அந்த இடத்துக்கு வர வேண்டும். அப்படி வர வேண்டுமானால் இந்த பேதுரு யோவான் இருக்கா தெரியுங்களா? ஹலோ, எனக்கு சந்தேகம் வருது, இங்கதான் இருக்கீங்களா இல்ல இங்க தீபாவளி கடைக்கு போயிட்டீங்களா? பாதி விட்டு வந்திருக்கிறோம், ஒரு சாரி வாங்கினா 3 சாரி கொடுக்கறானா பாவிங்க. இப்ப பார்த்து கன்வென்ஷன் வச்சு தொலைப்பானுங்களா? இன்னைக்கு போனா வாரிட்டு வந்திருக்கலாமா? அப்படியாவது சும்மா சோகமா உட்காந்துருக்கீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல, ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க. முதல் நாள்ல அப்படிதான் இருப்போம். எனக்கு தெரியுமே 4 நாள் இப்படித்தான் இருப்பீங்க. ஆமா, நான் எத்தனை வருஷமா நான் உங்களை பாக்குறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், நம்மளும் மாறவே கூடாது, அப்படியே இருக்கணும். 1ஆவது நாள் எப்படி கன்வென்ஷன் வந்தோமோ அப்படியே என்ன பண்ணோம், பிடிச்சி வச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யணும், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறதே சரி. கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அந்த பேதுரு யோவான் அது 2 பேர் மாத்திரம் சேர்த்து எழுதப்பட்ட இடங்கள் பைபிள் எத்தனை தெரியுங்களா? பேதுருவும் யோவானும் சேர்த்து. அதாவது சுவிசேஷங்களை பாத்தீங்கன்னா ஒரே வசனத்துல பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. எல்லா நற்செய்தியும் பாத்தீங்கன்னா ஒரே வசனத்துல 5-6 அப்போஸ்தலர் சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் என்ற பேர் எழுதப்பட்ட இடங்கள் 7. அவங்க 2 பேர் மாத்திரம் சேர்த்து எழுதப்பட்ட 7 இடங்கள். அந்த 7 இடத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்டுறேன். ஏன்னா, என்னை நோக்கி பாருன்னு நீங்கள் நானும் சொல்லணும்னா
அந்த 2 பேரும் சேர்ந்தபோது வந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வரணும். நாம் அடுத்த நிலைக்கு கடந்து போகணும், அந்த ஹீரோ நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும் தெரியுங்களா? அந்த பேதுருவும் யோவானும் அப்படி 7 இடங்களில் எழுதப்படுகிறது பைபிள்ல. 7 இடத்துல மாத்திரம் தான். என்ன விசேஷம்னா அந்த 7மே அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் இருக்கு. வேற எங்கேயும் அவங்க 2 பேரும் சேர்த்து எழுதப்படல. நற்செய்தியில கூட சேர்த்து எழுதப்பட்டிருக்கும், மற்றவங்க பேரோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் பேதுரு யோவான் 2 பேர் ஒன்னா சேர்த்து எழுதப்பட்ட வசனங்கள் 7 வசனங்கள். சரியா? அந்த 7 வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன அனுபவம் இருந்தால் நாம் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆமென், ஆமென். பேதுரு 2வது பேருக்கு அர்த்தம் என்ன? மணலா? நான் உங்களையா கேட்டேன், பேதுரு பேர் தானே கேட்டேன். பாறன்றீங்க. பேதுரு 2வது அர்த்தம் என்ன சொன்னீங்களா? இந்த ஆவிக்கு பிரச்சனை என்னன்னா சரியா தான் சொல்லுவாங்க, திருப்பி கேட்டா வராது. பீட்டர் அப்படிங்க. பெட்ராஸ். பெட்ரா என்றால் ராக். பெட்ரா என்றால் இது பாறை, கண்மலை, அதாவது கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை இது. பெட்ராஸ் என்றால் பெரிய பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற ஒரு கல்லுன்னு அர்த்தம். அதாவது ஒரு பாறையில், பெரிய பாறையிலிருந்து ஒரு கல்லை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன? பெட்ராஸ். இதுல இந்த பெட்ராஸ் இருந்தா மலையாளத்துல பத்ரோஸ் வாங்க. பேதுருவுக்கு மலையாளத்துல பத்ரோஸ் என்றால் அந்த பெட்ராஸ் தான் அவங்க ஒரிஜினல் அப்படியே அந்த கிரீக்கை யூஸ் பண்றாங்க. பத்ரோஸ் நம்ம பேதுருன்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலா கிரீக்ல இங்கிலீஷ்ல பீட்டர்னு சொல்றாங்க தெரியுங்களா. இதுல இந்த பெட்ராஸ் பீட்டர் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பாறை அதுல என்ன பண்றாங்க? வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல் தான். இன்னும் சொல்ல போனா பேதுரு 2 வார்த்தைக்கு அர்த்தம் ராக்னு சொல்றாங்க. ஆனா சரியான அர்த்தம் உறுதியானவர் அர்த்தம், அதாவது ஸ்டேபிள், நிலையான அர்த்தம். பெட்ராஸ் வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்டேபிள். ஸ்டேபிள் என்றால் நிலையான, அதாவது அப்பப்போ மாறுகின்ற தன்மை இல்லாதவர் அர்த்தம். ஆனா மாறுவாரு ஆண்டவர். அப்பப்போ யோனாவனுக்குமான சீமோனு கூப்பிடுவார்ல, ஏன்னா அவர் மாறும்போதெல்லாம் என்ன பண்ணுவாரு? ஆமா, கூப்பிடுவார் ஆண்டவர். ஆனால் அதுக்கு பேர் கத்தம் நிலையான. இன்னும் சொல்ல போனா நிலையான என்பதை காட்டிலும் நிலையான வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும். பீட்டர் என்ற அர்த்தம் என்ன? ரெவலேஷன் என்று சொல்ல வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16:13 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தம் சீஷர்களை பிலிப்பி செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு செல்வார். வாசிங்க 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது, எங்க வருகிறார் இயேசு? பிலிப்பு செசரியாவின் திசைகளுக்கு வந்தபோது. பிலிப்பு செசரியா எங்க இருக்குது? நிச்சயமா மறைமலை நகரில் இல்ல. சரியா? பைபிள்ல பார்த்திருக்கீங்களா அந்த ஊரை? பிலிப்பு செசரியா பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? அந்த அப்படி பைபிள்ல பின்னாடி தள்ளுனா 2-3 மேப் இருக்கு தெரியுங்களா? இருக்குதா? அதுல இயேசு வாழ்ந்த காலத்தில் பலஸ்தீனான் இருக்கு தெரியுங்களா? அதுல மேல பாத்தீங்கன்னா கவனிங்க, இது இஸ்ரவேல் பலஸ்தீனான்னு வச்சீங்களேன். இந்த பலஸ்தீனால இங்க பாத்தீங்கன்னா ஹெர்மோன் ஒரு மலை இருக்கும். ஹெர்மோன் ஒரு மலை இருக்கா? அதுக்கு பக்கத்துல பாருங்க பிலிப்பி செசரியான்னு ஒண்ணு இருக்கும். கீழே இருக்கு பாருங்க. எங்க இருக்கும்? இந்த, அதாவது இது சீரிய எல்லை, இது இஸ்ரவேல் நாடு, இது சீரியா, இது இஸ்ரவேல். பிலிப்பி செசரியா எங்க இருக்குன்னு சொன்னா 2 நாட்டினுடைய எல்லை. அது ஹெர்மோன் மலையினுடைய ஒரு மலை, அந்த துணை மலைகள்ல ஒரு பகுதி பிலிப்பி செசரியா. இங்கே ஏன் இந்த இடத்துக்கு இயேசு எங்க கேட்கல விசேஷங்கள்ட்ட? இது மொத்தமும் இஸ்ரவேல். இங்க கேட்காம இயேசு என்ன பண்றாரு? அவர்கள் அழைத்து கொண்டு அது வடக்கு எல்லைக்கு போயிட்டாரு. அதாவது சீரியாவும் இஸ்ரவேலும் சேர்கிற எல்லையில் இருக்கிற ஊர் தான் பிலிப்பி செசரியா.
இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க. எங்க கேட்கல? இஸ்ரவேலுக்குள்ள கேட்கல, சீரியாவுக்கும் போகல, 2 நாட்டுக்கு இடைப்பட்ட இடம். ஏன் அப்படின்னா பிலிப்பி செசேரியா என்பது இஸ் தி சென்டர் ஆஃப் மல்டி ரிலிஜன். அநேக மத நம்பிக்கைகள் உள்ள இடம், அநேக மதத்தினுடைய வழிபாடுகள் உள்ள இடம் தான். எதுக்கு பேரு அந்த பிலிப்பி செசேரியான்றதுக்கு அர்த்தம் என்ன? அநேக மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு இயேசு சீஷர்களை கூட்டு போய் கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? மற்ற மதத்தினர் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். 16-13 திரும்ப வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின்